மின்சார ரயில்கள்ல பெண்கள் கிட்ட நகை பறிப்பு சம்பவத்துல ஈடுபட்ட நபரை ரயில்வே போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து 11 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியை சேர்ந்தவங்க அபிராமி. இவங்க கடந்த வாரம் ஆவடியில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கிருந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு இவங்க மின்சார ரயில் மூலமா போயிருந்திருக்காங்க. திருத்தணியில முருகனை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க மின்சார ரயில்ல பயணம் செஞ்சிருந்திருக்காங்க. அப்போ அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு அவங்களுடைய இந்த மின்சார ரயில் வந்தப்பதான் திடீர்னு அந்த ரயில இருந்த மர்ம நபர் இவங்க அணிஞ்சிட்டு வந்த தங்கச்சங்கிலிய பறிச்சுட்டு அங்கிருந்து ஓடினதா கூறப்படுது. 7 சவரன் தாலி சங்கிலியை தான் அந்த நபர் பறிச்சுட்டு போனதா இவங்க ரயில்வே போலீஸ்ல புகார் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அரக்கோணம் ரயில்வே போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரக்கோணம் ரயில் நிலையத்துல பார்வதி அப்படின்ற பெண் கிட்ட இருந்த 4 சவரன் சங்கிலியும் ஒரு நபர் பறிச்சுட்டு போனதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல பெண்கள் கிட்ட செயின் பறிப்பு சம்பவத்துல ஒரு நபர் ஈடுபட்டு வந்ததால போலீசார் பாத்தீங்கன்னா தனிப்படை அமைச்சிருக்காங்க. டிஎஸ்பி கர்ணன் தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் அந்த நபரை தேடிட்டு வந்த நிலையில தான் அரக்கோணம் ரயில் நிலையத்துல 4வது பிளாட்ஃபார்ம்ல சந்தேகத்துக்கிடம்படியா ஒரு நபர் நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த நபரை பிடிச்சு விசாரிக்கும் போது அவரு திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் நேரு நகர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜ் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவரு ரயில்ல பயணம் செய்யக்கூடிய பெண் பயணிகளை மட்டும் குறி வச்சு அவங்க கழுத்துல அணிஞ்சிட்டு வரக்கூடிய தங்க செயின்களை பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து 11 சவரன் தங்கச்சங்கிலிய போலீசார் பறிமுதல் செஞ்சு அவரை கைது செஞ்சு அரக்கோணம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைச்சிருக்காங்க.